ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மைன்கிராஃப்ட். நான் என்னோட வீடோட காமிக்க போகிறேன். ஐயோ இருக்கு எந்த வேலைக்கு போனேன், திருப்பி ஆகுது. ஓகே, அந்த வேர்ல்டை வந்து திருப்பி கூப்பிடுறேன். இல்லாட சரி, இப்போ நான் கரெக்டான வேர்ல்டுக்குள்ளே போயிட்டேன். இந்த வேர்ல்டை பார்த்தோன்னே நீங்கள் எப்படா இந்த கட்டு தான் கேட்பீங்க. ஏன்னா அந்த அளவு நான் கட்டியிருக்கேன். உங்களுக்கும் இந்த வீடெலாம் வேணும்னா, இந்த மாதிரி வீடெலாம் வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். நான் இந்த வீடெல்லாம் எப்படி கட்டணும்னு சொல்லி தர ஒரு வீடியோவே போடுறேன். முதல்ல காமிடா அப்படின்னு உங்கள் மெயின் பர்சனுக்கு கேட்குது. ஸ்பான் ஆகிடுச்சு. இராம வீடான்னு கேட்டிங்க, ஆகிடுங்க. அவுட்டர் லுக் பார்க்கணும். ஐயோ பரவாயில்ல விடுங்க, நம்மக்கிட்ட இல்லாத பிளாக்காக இல்லை, அவ்வளோதான். வெளியே வந்தாச்சு. இதோதான் நம்ம வீடு. இன்னும் நிறையாவே வீடு நான் கட்டியிருக்கேன். வீடு ஆட்டில் பொண்ணு. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் எல்லா வீடியோவும் நான் கட்டின வீடியோ பார்க்க போகிறோம். நீ யாரா கட்டினான்னு கேட்டீங்க. ஆமாம், ரொம்ப கஷ்டப்பட்டேன். உள்ளே காமிக்கிறேன். இந்த படிக்கட்டு ஃபஸ்ட்டு போகும்தான். அப்போ அங்கே ப்ரைவேட் மீட்டிங்கு இதனோட ஊற்றுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன். இதுதான் டேபிள் சேர். ஆக்சிஜன் கிடைக்கலாம் இந்த மாதிரி யான்னு கேட்டிங்கன்னா. ஆமாம், இதுதான் மூவி தியேட்டர். அதில் இருக்கிற யூடியூப் சிம்பிள். உங்களுக்கு யூடியூப் சிம்பிள் மாதிரியே தெரியாது, ஆனால் அது யூடியூப் சிம்பிள் இன்னும் வச்சுக்கணும். அடுத்து இது வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுங்க. அடாடா டெமான்ஸ்ட்ரேட் சொன்னாங்க. இந்த செஸ்ட்டுக்குள்ளே ஒரு நோட் புக் இருக்கும். இது வந்து எப்படி சொன்னீங்க, லவ் யூ இந்த மாதிரி போட்டிருக்கு. சரி, இது பின் டோர். அடுத்து இன்னும் நிறையாவே டோர்ஸ் இல்லை. ஓகே, இதுதான் படிக்க. ஐயா, எனக்கு ஏன் படிக்கட்டே அடுத்து இல்லைடா. இது ஒரு ரூம். இதெல்லாம் என் ரெக்கார்டிங் ஏரியா. இல்லைடா நான் ஃபேஸ் எழுதா பண்ணுவேன். இன்னைக்கு நம்ம போகக்கூடாது அந்த மாதிரி. இதுதான் என் லேப்டாப். இதில்டா நான் கேம் விளையாடுவேன். இது என் போஸ்டர். அதில் சண்டை போட்டிருக்காரு நான், அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு செய்து. இது என் 2 லேப்டாப்ஸ். இந்த செகண்ட் ஃப்ளோர் அவ்வளோதான். மேலே நான் இன்னும் வெளியே போட மறந்துட்டேன். நான் நேராக பறந்தே போய் காமிக்கிறேன் உங்களுக்கு. பட இதளவு பார்த்துட்டோம். இந்த ஃப்ளோரை பார்த்துட்டோமா? இல்லை, இதுவும் பார்க்க வேண்டியது. இதை நாம் அப்புறமா பார்த்துப்போம். சரி, அடுத்த வேர்ல்டுக்கு போவோம். இப்போ நம்ம பார்க்க போடுது உங்களுக்கு நிச்சயமாக ஆச்சரியமாக இருக்கும். மேன்ஸுக்கு மேன்ஸோ ஆகுன்னு போட்டிருக்கேன். பரவாயில்ல, உள்ளே போகலாம். இது ரியாலிஸ்டிக் வேர்ல்டை போட்டிருக்கேன். உங்களுக்கு ரியாலிஸ்டிக் வேணும்னா எடுத்துடுறேன். இப்போ ரியாலிஸ்டிக்காக இருக்குது. இந்த லெட்டர்ஸை எவ்வளோ நேரம் போட்டுக்கொள்கிறாங்க. எனக்கு இதை பிடிக்க
combine flint and steel TNT இதுதான் கிராஃப்டிங் டேபிள் ஃப்ளின்ட்டி ஸ்டீலியும் டிஎன்டியும் வச்சா கிராஃப்டிங் டேபிள் ஒடிச்சிருக்கோம். எப்படிடா ஒரு நாள் டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். இது எல்லாருக்கும் தெரியும். வலிக்கல. கமாண்ட்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் அங்கே என்டர் ட்ராகன் டெஸ்டான் ப்ளஸ் 1 பண்ணிட்டு நெட்வொர்க் தெரியும். அது மட்டும் இல்லாமல் கமாண்ட் பிளாக் தெரியும். நல்ல இடம் வந்துச்சு. இங்கே என்ன நல்லா இருக்குன்னு நான் போட்டு வச்சுருக்கேன். இதுதான் என் பாயிண்ட். இதில் என்னன்னு சொல்ல முடியாது. இங்கே நான் கட்ட வேண்டிய ஆட்டில் இருந்துச்சு. நாடு நாண்டாப்பட்டு எனக்கு மறந்துடுச்சு. இதில் போகிற எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கன்னு யோசிச்சு பாருங்க. ஓகே, இங்கே போகிறதுக்கு இதுதான் என்ட்ரன்ஸ். இதுதான் என் டோர். செக்யூரிட்டி கார்டோட ரூம். யார் செக்யூரிட்டின்னு கேட்குறீங்களா? யாராச்சும் இருந்தாடானே செக்யூரிட்டின்னு சொல்ல முடியும். இதுதான் என் கார் மாதிரி ஒர்க் ஆகாது. அட்டோ அங்கே இருக்கு பாருங்க. நீங்களே சாப்பாடுங்க. இதோ உள்ளே போய் சுற்றி பார்க்கலாம். நான் இந்த வீடியோ பண்ணிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த ரூமுக்கு போவோம். என்ன ரூம்னு இதுதான் ஹால். அது வந்து இதோட கேம்ப் ஹால். ஆடிட்டு இல்லை ரொம்ப ஆடாக இருக்கும். ஓகேவா? இதுதான் என் பெட்ரூம். என் பெட்ரூம் ஓப்பன் பண்ண மாட்டேன். இது கம்ப்யூட்டர். இது ஒரு சின்ன ரூம். இந்த செஸ்ட்டை மட்டும் தொடவே மாட்டேன். இல்லை இதோ பேசுனா பாத்ரூம். இந்த மண்டனா ப்ளஸ் பட்டன். இந்த வீடு ரொம்ப நேரம் இருக்கும். அதனால இந்த வீட்டை பார்ட் 2ல் பார்த்துருக்கோம். அடுத்த வீட்டுக்கு போகலாம். அடுத்த வீடியோ எடுங்க. சரி, இந்த வேர்ல்டுக்கு வந்தாச்சு. இதோட சீக்ரெட் பிளேஸ் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிங்க. தெரியுதா? இல்லை தெரியலையா? நானே கூட்டிகிட்டு போகிறேன். இதை கண்டுபிடிச்சவங்க கமெண்டில் சொல்லுங்க. எவ்வளோ சீக்கிரத்தை இருக்குது பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு வந்து
நாம் காரியத்துக்கு வரோம். இது ஒரு ஹேண்ட் வாஷிங் ஏரியா. இது ஒரு பெரிய பாத்டப். அது வந்து ஜெயில். இங்கே நிறையா பேர் நிறையா கைதிகள் இருக்காங்க. இதுதான் பாத்ரூம், சாரி டாய்லெட். இப்போ பாருங்க, ஒரு டெக்னிக். இப்போ கீழே உட்காந்துட்டா நான் திருப்பி மாதிரி இட மாட்டான். இதுதான் ஷவரில் தண்ணி வரும், வராது. இதுதான் என் பெட்ரூம். இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. இதுதான் என் சேர். இது என் புக் ஷெல்ஃப். இது என்னோட இதை பார்த்துட்டேன். அடுத்து இதுதானா ஏடா பார்க்கல. இதுதான் என் செஸ்ட் ரூம், சாரி ஸ்டோரேஜ் ரூம். அடுத்து நம்ம போக போகிறது என்னவென்றால் கிச்சன். இந்த கிச்சனில் எல்லாமே எனக்கு சொந்தமான பொருள். இந்த ஃபயர் ஒன்று உயிரை ஃபுட்டில் இருக்கனால எரிஞ்சிட மாட்டேங்குது. இது ஒரு ரிலாக்ஸேஷன் ஏரியா. இது அங்கே இருக்கிற ஒரு ஃபயர். இந்த இடத்த நான் பார்க்கவே இல்லை, நானே பார்க்கலண்ணா. சாரி, நான் தான் செஞ்சேன். இந்த இடத்த நான் மறந்துட்டேன். சுற்றி அதான் அங்கே இருக்குது பார்த்தீங்களா, நான் கரெக்ட் பண்ணாடு. இதுதான் என் ஈகோ சிஸ்டமில் இப்போ இந்த அனிமல்ஸ் மட்டும் இருக்குது. இன்னும் அனிமல்ஸ் ஆட் பண்ணணும். நீங்கள் ஈகோ சிஸ்டம் அனிமல் இப்போ எதாவது ஆட் பண்ணுறான்னு சொல்கிறது கேட்குது. அதனால் ஸ்பானை கிடைக்கும். ஹார்ஸ் டவர், டாங்கி டவர், நூல் டவர், டால்ஃபின் இல்லை பாண்டா வேணும், இது வேணும், க்ரீப்பர் தேவையே இல்லை, ஸ்பைடர் வேண்டாம், ஸ்லைம் வேண்டாம், இது வேணான்னு நானும் தெரியாது. வெல்டர் கார்டியன் கண்டிப்பாக வேணாம். இப்போதைக்கு 2 அனிமல் ஆட் பண்ணுவோம். இன்னும் அனிமல் ஆட் பண்ணுன்னா கமாண்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ஹார்ஸ், டாங்கி, மியூல் தேவைன்னு நினைக்கிறேன், பாண்டா, அவ்வளோடா. நம்ம ஈகோ சிஸ்டமில் இத்தனை அனிமல் வந்துச்சு. இந்த உள்ஃபை டேம் பண்ணணும் போல. போனர்றா ஓகே. ஈகோ சிஸ்டம் பாடி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. உள்ளே போகணும் ஈகோ சிஸ்டம்குள்ளே.
அது அப்புறமா பார்த்துப்போம். சரி, அவ்வளோதான் இந்த சீக்ரெட் பேஸ். அடுத்தடுத்துக்கு போவோம். இன்னும் நிறையாவே இருக்குது. 2 ஓகே, திருப்பி இடையே பார்க்க வேண்டிய இடம் இருக்குது. இந்த மைக்ராஃப்ட் ஃப்ரெண்டு எடுத்தால் என்னவா எனக்கு பிடிச்ச எடிஷன் ஜாவா பெட்ராக். அவ்வளோதான். கூட ஒன்றும் இல்லை, கொண்டு போடுங்க. இந்த வாரம் ரெய்னி சீசன் கிடையாது. ட்ரெயின் இப்போ போயிடும். ஓகே, இதுதான் வீடு. இதெல்லாம் கார் வேஸ்ட்டு. ஃபஸ்ட்டு கீழே என்ன இருக்குன்னா, கீழே மீன்கள்லாம் இருக்குது. இங்கே ஒரு பைக் நிற்கிது, ஆனால் பாதி பைக்கு தான் தெரியுது. அடுத்து இதெல்லாம் படிக்கட்டு. இதெல்லாம் போராடம். இதுதான் லிவிங் ரூம். இது பெட்ரூம். இதுதான் செஸ்ட் ரூம். இது நார்மல் செஸ்ட்லாம் இல்லை, போனது மாதிரி. நீங்களே உள்ள என்ன நல்லா இருக்குன்னு பார்த்துக்கோங்க. என்னால் இங்கேயே ஒரு 100 வருஷம் வாழ முடியும் கேமில். ஹீரோ எத்தனை வச்சு பாருங்க. இதில் எல்லாத்தையும் உடையதான் இருக்கும், உங்களுக்கே தெரியும். அடுத்து இதோ இந்த ரூம் இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஃபவுண்டைன் இருக்குது. இதுதான் டைனிங். கிச்சன் மேலே இருக்குது. அங்கெல்லாம் ஃபீடிங் ஐட்டம்ஸ். அடுத்து போகக்கூடாது. செகண்ட் ஃப்ளோர். இது டாய்லெட். ஹீரோ கோல்டன் டாய்லெட். ஐயோ. ஓகே, இதில் அட்வான்ஸாக பண்ணிட்டா மற்ற மாதிரி ஓட்டுறோம். ஆனால் தலையிலே ஓட்டும். அடுத்து புகைப்படம் ரொம்ப 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 பிடிக்கும் கேமிங் ரூம். இதுதான் ஏன் சைடு.
நீங்களே பண்ணுங்க என்னென்ன வச்சுருக்கேன்னு. ஒரு லேப்டாப், இதுதான் மவுஸ், இது வந்து ஒரு பெரிய கம்ப்யூட்டர் எப்படி அடுத்து வேறு என்ன மெய்சன் பார்த்தா அடுத்து போக போடுறது கிச்சன். இதெல்லாம் ஃபுட் ராக்கும். தேவையில்லாமல் உடச்சிட்டாங்க சாப்பிட்றதுக்கு பதிலாக ஸ்டடி பண்ணுறது. எங்கே இருக்குது? ஓகே கேக்கை சாப்பிடுவோம் வாங்க. சரி அடுத்து இருக்கிறது ஒரே மட்டும் ஆடுவோம். பால்கனி இந்த ஆட்டில் ஸ்டார்ட் பண்ண உங்களுக்கு நான் கொடுக்குன்னு நினைக்கிறேன். இதோ இதுதான் ஹவுஸ். அதெல்லாம் நான் க்ரியேட் பண்ண அயன் கார்டன் இதுதான் க்ரியேட் பண்ணலான்னு போனேன். ஆனால் அதை நான் சொல்ல விரும்பல. எப்போ சத்தம் முறைதான் என்கிட்ட அது எல்லா கண்ணையும் காமிக்கும் உங்களுக்கு. அம்மா ஃபோன் அடிக்கிற அப்புறமா பேசுறியா? ஓகே வாங்க கைஸ். இது ஒரு கன்று. என்னடா இது கன்னு கேட்பீங்க. ஆமாம் இது எலக்ட்ரானிக். இதுதான் இடம் கூட பவர்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் எனக்கு பிடிச்சது. வேணும்னா உங்களுக்கு நான் செஞ்ச டீ ஹவுஸ் போல பண்ணி காமிக்கிறேன். சரி அடுத்த வீடுக்கு போகலாம். ஹலோ கேட்குறா? அடுத்த வேர்ல்டு இருக்கான்னு தெரில. இருந்தாலும் உங்களுக்கு பார்க்க காமிக்க ஆசைப்படுறேன். அதனால அந்த வேர்ல்டுக்கு வர்றேன். எத்தனை வீடு வச்சுருக்கேன்னு கேட்டிங்களா? ஆமாம் இதான் இந்த மாதிரி சிக்கன் இருக்கானே தெரியல. தாமல் இருக்க தெரியும். ஆனால் இந்த சிக்கன் இந்த மாடு சீக்கிரம் இதையே போட்டு எவ்வளோ ஆடுறா. இதுதான் லக்ஸரியஸ் வாட்டர் ஃப்ரண்ட் மேன்சன். இதோ எப்படா அப்படின்னு கேட்பீங்க. இங்கே ஒரு பூல் இருக்குது. இந்த வழியாக போனீங்கன்னா என்ட்ரன்ஸ். ஐயா குழிக்குள்ளே வந்துட்டேனே.
இதோ இல்லை பாடி இது ட்ராப் செஸ்ட். அது தொட மாட்டேன். எனக்கு தெரியுமா, அதை யாராச்சும் ஆள்டம் திட்டு வந்துட்டாங்கன்னா ட்ராப் நானே சில டைம் எடுத்துப்பேன். அதனால் அதை தொட விரும்பல. இது என்ன ரூம்னா டெய்லிங் ரூம். ஒருத்து போயிட்டுலாம் படிக்கட்டு வருவோம். ஃபஸ்ட்டு இங்கே தான் போகணும். இது ஒரு ரூம். என்ன ரூம்னா ஒரு ரூம், அது ஒரு ரூம், இது ஒரு ரூம், இன்னும் ஒரு தேட்டர். இது என் லைப்ரரி. இவ்வளோ பெருசாக இருக்குன்னு நான் யோசிச்சியே பார்க்கல. ஓகே, அடுத்தடுத்து என்னன்னு தெரியுமா, இந்த படிக்கட்டை ஏறி போகணும். இந்த படிக்கட்டே ஒரு வித்தியாசமான படிக்கட்டு. இதெல்லாம் சோஃபாஸ் சொல்கிறேன். ஏரோப்ளேன் லான்ச்சர். இதுதான் ரோலர் கோஸ்டர். இவ்வளோ ரோலர் கோஸ்டராக கேட்டிங்கன்னா ஆமாம். இங்கே ஹெலிகாப்டர் தான் நிற்கல. ஹெலிகாப்டர் நிற்க மாட்டேங்குது. சரி, அடுத்த எடுக்க போவோம். இது வரைக்கும் பாட்டில் எடு பிடிக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட அவ்வளோடான்னு நினைக்கிறேன். சர்வைவல் மோட் எனக்கு பிடிக்காது. அதனால் உங்களுக்காக செஞ்சு நான் ஆகணும். அதனால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லை எனக்கு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்கன்னா நான் ஹாரிங் கேமிங் கூட விளாடுவேன். ஃப்ளாக் ஆர்டிஸ்ட் ஆடி கேம் ஆடுறோம். ஓகே, இதெல்லாம் நான் இப்போ கட்டிட்டு இருந்தாரு, கட்டி முடிச்சிட்டேன். அதனால் என்னால் காமிக்க முடிஞ்சது. இதோ ஃபஸ்ட்டு எல்லாம் என் ஃபிஷ் பான்ஸ். எத்தனை ஃபிஷ் தான் கேட்டீங்க? ஆமாம், ஒன்றும் இல்லை. ஃப்ரீ டைமில் பண்ணுவாங்க. இதுதான் ஒரு லக்ஸரி ஷோ. இவ்வளோ சின்னதாக கணிக்கிட்டிங்கன்னா இப்படியே போடுவேன். எனக்கு இதெல்லாம் நான் படிக்கிற புக்ஸ். இது ஒரு மூவி கேட்பேன். இது ஒரு பால்கனி. இந்த இவ்வளோ வேர்ல்டு வச்சு பெரிய ஆராய்ச்சியே ஒரு பெரிய வீடு பிடிச்சிருக்கு. அடுத்த ஒரு கேள்வி நினைக்கிறேன். இருந்தால் இருக்கட்டும், இல்லாட்டி போட்டோம். யார் கண்டா திருப்பி Sigma boys, 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 Sigma boys. இந்த மாடர்ன் ஹவுஸ் போய் ஆகணும். இல்லை வேண்டாம், அது எங்கே கன்ஃபியூஸ் ஆகும் எங்கே போடணுன்னு. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. அந்த பெரிய மேன்சனை மட்டும் பார்ட் 2ல் பார்த்தோம். பாய்.